ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரைன் பூஸ்ட் அகாடமி. இன்னைக்கு நாங்க 3D தொடர்பான இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இதுல தரப்புற ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் கொஞ்சம் டிஃபரெண்டான எக்ஸாம்பிள். ஸோ நீங்க எல்லா எக்ஸாம்பிளையும் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பாடம் செய்யறதுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். சரி, நாங்க இந்த கேள்விக்குள்ள போவோம். இந்த கேள்வியில என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா, எக்ஸ்பிரஸ் த ஃபோர்ஸ் எஃப் ஷோன் இன் ஃபிகர் ஆஸ் அ கார்ட்டீசியன் வெக்டர். அதாவது இந்த படத்துல எஃப் அண்ட் ஒரு ஃபோர்ஸ் தந்திருக்கிறாங்க. சரியா, இவரை கார்ட்டீசியன் வெக்டர் ஃபார்முலா தர சொல்லிக்கிறாங்க. அது ஒரு சிம்பிளான விஷயம். இதுதான் கேள்வி. இதை கார்ட்டீசியன் வெக்டர் ஃபார்முலா உங்களுக்கு உடனே ஞாபகம் வச்சிருக்கணும். ஐ ஹேட், ஜே ஹேட், கே ஹேட், அந்த ஃபார்முலா கொடுக்கறதான் கார்ட்டீசியன் வெக்டர். சோ இப்ப இதுல நாங்க என்ன யோசிப்போம்னு சொன்னா, ஒரு கார்ட்டீசியன் வெக்டர்ல 3D ல காட்டுக்கு நம்மளுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று அந்த ஆங்கிளை யூஸ் பண்ணி செய்யறது, இன்னொன்று அந்த எந்த ஆக்சிஸுக்கு இடையில இருக்கோ அதுல வச்சுக்கொண்டு நாங்க எஃப் டேஷ கண்டு மூன்று வகையான கம்போனன்ட்ஸையும் காணுவோம். சரியா, நீங்க இது இந்த ரெண்டு மெத்தட் உங்களுக்கு தெரியலையேன்னு சொன்னா இன்ட்ரடக்ஷன் வீடியோ போய் பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது வீடியோ 3D முதலாவது வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்குது என்னென்ன மெத்தட்ன்னு சொல்லி. சரியா, இப்ப இங்க நாங்க அந்த மூன்று ஆங்கிளும் தரப்படல. ஆல்பா, பீட்டா, கேமா இதுல தரப்படல. சோ நாங்க அந்த மெத்தட்டை யூஸ் பண்ணிடலாது. பார்ட் 2 மெத்தட் தான் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். சோ இதுல இவர் எந்த எஃப் அண்ட் ஃபோர்ஸ் எந்த ஆக்சிஸுக்கு இடையில இருக்கிறாருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். சரியா, இப்ப எக்ஸுக்கும் வைக்கும் இடையிலையா அல்லது செட்டுக்கும் வைக்கும் இடையிலையா எங்க இருக்கிறன்னு பார்க்கணும். இப்ப நாங்க இதை பார்த்தோம்னு சொன்னா, இவர் செட் எக்ஸோட ஒரு இதுவும் இன்னொன்று எக்ஸ் ஒய் ஆக்சிஸுக்கு உற்பத்தியா போற இந்த லைனுக்குள்ள இருந்தால் என்ன நடக்குது, இந்த எஃப் அண்ட் வெக்டர் காணப்படுறார். சரியா, சோ நாங்க ஃபர்ஸ்ட் ஈஸியா என்னத்தை காணலாம், இவர் செட் ஆக்சிஸோட அமைக்கிற இதை காணலாம். என்னன்னு சொன்னா இவர் செட் ஆக்சிஸ்க்குள்ள தான் இருக்கிறார். சோ செட் ஆக்சிஸோட அமைக்கிற கோணத்தை கண்ட ஆன்சரை கண்டோம்னு சொன்னா ஃபோர்ஸ எங்களுக்கு தெரியும். இந்த உற்பத்தியால வர இந்த கோட்டோட இவ்வளவு 60ன்னு சொல்லிக்கிறாங்க. சோ இது விலத்தி இங்கல போய்க்க நாங்க சைன் 60ன்னு சொல்லுவோம். சோ ஃபோர்ஸ் தெரியும் 100, சைன் 60 போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு ஆன்சர் வருவார் 50 √3 நியூட்டன் சொல்லி வருவார். சரியா, இப்ப நாங்கள் சட்டை கண்டுட்டோம். அடுத்தது எக்ஸ் அண்ட் ஒய்ய காண வேணும். எக்ஸ் அண்ட் ஒய்ய காணன்னு சொன்னா நாங்க இங்க டிரெக்டா காணலாது. ஏன்னு சொன்னா இவர் டிரெக்டா இங்க எக்ஸோடய ஒய்யோடய என்ன செய்ய மாட்டார், கனெக்ட் ஆக மாட்டார். ஏன்னா இங்க ஆங்கிள் தரப்படல. சோ நாங்க என்ன செய்யணும், இவரை நான் எஃப் டேஷ் என்று வைக்கிறேன் இந்த கீழே இருக்கிற கோணத்தை. சோ இங்க வர ஆன்சரை பார்த்தோம்னா எஃப் டேஷ் எப்படி இருப்பேன்னு சொன்னா எஃப் இன்டு கொஸ் 60ஆக இருப்பேன். சரியா, எஃப் இன்டு கொஸ் 60 எங்களுக்கு தெரியும். கொஸ் 60 பெருமானம் 0.5. சோ எங்களுக்கு ஒரு ஆன்சர் வருவார் 50 நியூட்டன். சரியா, இவர எஃப் டேஷ், இவர் எக்ஸும் இல்ல வையும் இல்ல, எஃப் டேஷ் அதாவது இந்த உற்பத்தி புள்ளியால வாரவர். இப்ப எங்களுக்கு படம் இப்படித்தான் இருக்கு. இது இவரை இதுல எக்ஸ் என்று வைக்கிங்கன்னா இவரை ஒய் என்று வையுங்க. இப்ப நான் இந்த வியூ இப்படி எடுக்கிறேன். சரியா, இவரை இப்படி ரொட்டேட் பண்ணி திருப்பி பாக்குறேன். எடுத்தாருன்னு சொன்னா இந்த கோணம் எக்ஸோட 45. சரியா, இப்ப நீங்க இதை பார்த்துட்டு சொல்றல இது y x தான், இங்க வரும் x x தான். இங்க நான் இதுல எடுக்கிறேன். இப்ப இது நெகட்டிவ் y தானே. சோ இதை நான் அப்படியே இங்கால திருப்பி எடுக்கிறேன். சரியா, இப்ப பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் இந்த ஆன்சர் எவ்வளவு, 100 இல்ல, இவர் எங்களுக்கு இப்ப எவ்வளவு 50. சோ இனி நாங்கள் இங்கால இந்த ஃபோர்ஸ் எஃப் உடைய பெறுமதியை நாங்க 50ஆகத்தான் என்ன செய்ய போறோம், இங்கால செய்ய போறோம். சோ நான் ஃபர்ஸ்ட் எஃப் எக்ஸ காண்றேன். எஃப் எக்ஸோட இவர் என்ன செய்யறார், கோணத்தை அமைக்கிறதால கொஸ் 45. சரியா, சோ அதுக்கு நான் கொஸ் 45 1/√2. எஃப் எஃப் டேஷ் 50. சோ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரும் 25√2 சொல்லி வரும். சோ இப்ப நான் எஃப் எக்ஸ் கண்டுட்டேன். அடுத்தது எங்களுக்கு ஃபைனலா காண வேண்டியவர் எஃப் ஒய். சரியா, சோ இப்ப நாங்க எஃப் ஒய் காண போறோம். சரியா, இப்ப இதுல முதல் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு செட்டை பாக்க செட் பாசிட்டிவ் திசையில தான் இருக்குது. சரியா, அதே மாதிரி எக்ஸும் என்ன செய்யுது, பாசிட்டிவ் திசை. ஏன் இங்கதானே இதுதானே பாசிட்டிவ். சோ இவர் இங்க வரைக்கும் இது பாசிட்டிவ் வருது. ஆனா இங்க வைய பாத்தீங்கன்னு சொன்னா இவர் நெகட்டிவ் டிரெக்ஷன். ஏன்டா வையின் பாசிட்டிவ் டிரெக்ஷன் இங்க இருக்கிறார். சோ நான் என்ன செய்வோம், இந்த எஃப்க்கு முன்னால ஒரு மைனஸ் ஆட் பண்ணுவோம். ஏன்னு சொன்னா நெகட்டிவ் டிரெக்ஷன் தானே. சோ அதால தான் இதுல மைனஸ் வருது. சரியா, இப்ப அடுத்தது பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் எஃப் டேஷ் 50 நியூட்டன், sin 45 1/√2. சோ இப்ப எங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரும் -25√2 நியூட்டன். சோ நாங்க இவ்வளவுத்தோட வெளியே போட்டு விடக்கூட அவங்க என்ன கேள்வி கேட்டவங்கன்னு பார்க்கணும். அதை எஃப் கார்ட்டீசியன் வெக்டர் ஃபார்முலா
கொடுக்க சொல்லி கேட்டவங்க. இப்ப நீங்க வந்து நார்மலா எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி எழுதிப்பட்டு விட்டீங்கன்னு சொன்னா அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து இது ஆன்சர் இல்ல சரியா. அவங்க கேட்ட கேள்விக்கு நாங்க இப்படி ஆன்சர் கொடுக்கணும். இதை வந்து நாங்க எஃப் வெக்டர் வந்து சொல்லுவோம் சரியா. எஃப் வெக்டர் ஈக்குவல் டு கேர்லி பிராக்கெட்டுக்கு எக்ஸ் காம்பவுண்ட் எவ்வளவு 25 root 2 I hat. இது வந்து வெக்டர் என்று சொன்னபடியா என்ன இருக்கும், டிரெக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் வந்து இருக்கும். சோ இதுல வந்து I என்பவர் என்னத்தை குறிக்கிறார், டிரெக்ஷனை வந்து குறிக்கிறார். சோ அடுத்தது வந்து y பார்த்தோம்னு சொன்னா -25 root 2 j hat பிளஸ் ஷட் என்ன வருது 50 root 3 k hat. சோ இந்த ஃபார்முலா தான் நாங்க என்ன செய்யணும் எப்பவுமே கார்ட்டீசியன் வெக்டர் ஃபார்முலா கேட்டா இந்த ஃபார்முலா தான் நாங்க ஃபைனல் ஆன்சர் வந்து கொடுக்க வேணும் சரியா. சோ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.